மகாபாரதத்தில் பீமன் காடு வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சிறுகதை இருக்கிறது. அது அவன் திருமணம் பற்றியது. இலையுதிர் மரம் பீமன் மற்றும் ஹிடிம்பி கதை. பாண்டவர்கள் காடு வாழ்க்கையில் இருந்தபோது அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டில் தங்கியிருந்தார்கள். அந்த காட்டில் ஹிடிம்பன் என்ற ராட்சசன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மனிதர்களை உணவாக உண்ணும் கொடூரன். ஒரு நாள் பாண்டவர்கள் அங்கே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தபோது ஹிடிம்பன் தனது சகோதரி ஹிடிம்பியை அனுப்பி அவர்கள் யார் என்று சென்று பார்த்து வா என்று சொன்னான். ஹிடிம்பி அங்கே சென்றபோது பீமனை பார்த்தவுடன் அவள் மனம் மாறிவிட்டது. அவன் வலிமை அழகு அவளை கவர்ந்தது. அவள் தனது சகோதரனின் உத்தரவை மீறி பீமனிடம் வந்து அவனை எச்சரித்தாள். என் அண்ணன் உங்களைக் கொல்ல நினைக்கிறான், தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள் என்று. ஆனால் பீமன் பயப்படவில்லை. ஹிடிம்பன் வந்தபோது பீமன் அவனுடன் போராடி இறுதியில் அவனை வென்றான். அதற்கு பிறகு ஹிடிம்பி பீமனை திருமணம் செய்ய விரும்பினாள். முதலில் பாண்டவர்கள் குழம்பினாலும் குந்தி அவர்களின் தாய் சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். பீமன் சில காலம் மட்டும் அவளுடன் இருந்து பிறகு தன் குடும்பத்துடன் திரும்ப வேண்டும். பீமன் ஹிடிம்பியை திருமணம் செய்தான். அவர்களுக்கு கடோத்கச்சன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறகு குருக்ஷேத்திர போரில் பெரிய வீரனாக விளங்கினான். ஒளிரும் நட்சத்திரம் சிறு கருத்து. இந்த கதை பீமனின் வலிமை மட்டுமல்ல, அவன் மனிதநேயம் மற்றும் கருணையையும் காட்டுகிறது. ஹிடிம்பி ஒரு ராட்சசி இருந்தாலும் அவளது உண்மையான அன்பை மதித்து அவளை மணந்தான்.